டாக்டர் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாலிட்டில இருக்கக்கூடிய டாபிக்ஸாக கேள்வி பதில்களாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு செஷன்ஸ நம்ம கொண்டு போறோம். ஸோ முதல்ல நம்மளுக்கு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நெறைய புத்தகங்கள்ல அரசியல் அமைப்பு அப்படின்றத வந்து படிச்சிருப்போம். 11, 12ஆம் வகுப்பு புத்தகங்கள், 10ஆம் வகுப்பு புத்தகங்கள்லாம் நெறைய அரசியலமைப்பு பத்தி நெறைய டாபிக்ஸ் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா கவர் ஆகுது. ஒரு கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதுல இருந்து, அந்த அரசியலமைப்பினுடைய பின்னணிகள்ல இருந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ நம்ம இங்க வந்து சில கொஸ்டின்ஸ் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற தலைப்புக்கு கீழ பார்க்க போறோம். ஸோ முதல் கேள்வி, அரசு என்பதன் 4 முக்கிய கூறுகளில் தவறானது எது அப்படின்னு? எதெல்லாம் அரசுன்னு சொல்றாங்க? வாட் இஸ் அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் அரசு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் அரசு அப்படின்னா, அரசு என்பதனுடைய 4 முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல எது வராது, முதல்ல எது வரும்னு பார்க்கணும். எல்லை. ஒரு அரசாங்கம் வந்து இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரை இப்படி போய் இப்படி வருது அப்படின்ற அந்த 4 எல்லைகள் இருக்கு இல்லையா? அதுதான் என்னது அப்படின்னா அந்த ஜோன். சரிங்களா? சோ இப்படி இருக்கு இந்தியா அப்படின்னு சொன்னாக்க, அந்த இந்தியால இருக்கக்கூடிய 4 இதையும் எந்த எல்லையோட பிரியுது? இப்ப அந்த ராட்கிளிஃப் எல்லையா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லைகளை பிரிக்கக்கூடியது. அது வந்து அரசுங்கிறதுக்குள்ள வரும். எந்த ஜோனுக்குள்ள எங்களோட ஆட்சி பகுதின்னு சொல்றது. அந்த அரசுக்கு உட்பட்ட மக்கள், அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில வாழக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம். அதுல வந்து நமக்கு வந்து இப்ப நம்ம 3 டயர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? அந்த மாரி. அதுக்கப்புறம் இறையாண்மை அப்படின்றது சுதந்திரமிக்க ஒரு உயரிய ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் தான் என்னது அப்படின்னா அரசு. சோ இதுல எது வந்து உங்களுக்கு வந்து அரசாங்கம் அப்படின்றதுக்கு கீழ வராது அப்படின்னு குடுத்திருக்காங்க அப்படின்னா, நிர்வாகம் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி தானே தவிர, அரசினுடைய ஒரு பகுதி கிடையாது. இதே மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்திய அரசின் தலைவர் யார்? அது ஒரு கொஸ்டின். இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யார்? அது ஒரு கொஸ்டின். அரசின் தலைவர் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னா, பிரசிடென்ட். அவரோட பெயர்ல தான் நம்ம என்ன செய்றோம்? எல்லா விதமான ஒப்பந்தங்களும் நம்ம மேற்கொள்றோம். ஆனா அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர். அதே மாதிரிதான் நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய முதல் அட்டவணை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ்ல நமக்கு வந்து நிறைய தெரியணும். அட்டவணைகள் எத்தனை இருக்குன்னு தெரியணும். அட்டவணைகள் எப்பெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியணும். சரிங்களா? சோ இப்ப கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னா அது எந்த அட்டவணை? அந்த 10th கான்ஸ்டிடியூஷன்ல அந்த 10th ஷெட்யூல்ல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நமக்கு தெரியும். சோ முதல் அட்டவணையில எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, முதல் அட்டவணை இந்தியாவினுடைய 28 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களினுடைய எல்லைகளை பத்தி சொல்லக்கூடியதுதான் என்னது அப்படின்னா அட்டவணை 1. சரிங்களா? சோ அட்டவணை 1 அப்படிங்கிறதுக்குள்ள வரக்கூடியது என்னது அப்படின்னா, இந்த 28 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடியதுதான் அட்டவணைகள்ல வந்து சொல்லுது. சோ முதல் அட்டவணை தான் இந்திய எல்லைகள். அப்ப எல்லைகளை மாற்றி அமைக்கிறது, எல்லைகளை நிர்ணயம் பண்றது, இப்ப வந்து பெயர் மாற்றம் செய்யறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே எதுல கீழே வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பினுடைய அட்டவணைகளுக்குள்ள வருது. சரிங்களா? சோ இந்த அட்டவணைகள் மொத்தம் எத்தனை அட்டவணைகள் நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான, அதாவது நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு சில ஏரியாஸ்ல வந்து வரும். சோ அப்ப அந்த சில ஏரியாஸ்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா, 12வது அட்டவணையா இருக்கட்டும். இப்ப அந்த 12வது அட்டவணை எல்லாம் பாத்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சேர்த்திருப்பாங்க. 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சேர்த்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லைகள், அதாவது யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களினுடைய பெயர்கள், அதோட எல்லைகளை பத்தி சொல்றது முதல் அட்டவணை. சோ 2வது அட்டவணை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய சேலரி, சலுகைகள், ஊதியங்கள் அதெல்லாம் வர்றது 2வது அட்டவணை. 3வது என்னது அப்படின்னா, அவங்க எடுக்கக்கூடிய பதவி பிரமாணம், ஓத் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுக்கப்புறமா 4வது அட்டவணை வந்து ராஜ்யசபா மற்றும் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கான அந்த இடங்களை ஒதுக்கீடு பண்றது. 5வது அட்டவணை என்னன்னா, திட்டமிடப்பட்ட பகுதிகள் மற்றும் பட்டியலின பகுதிகளில் வந்து பழங்குடியினரினுடைய நிர்வாகம், அந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு இருக்கக்கூடியது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் 6வது அட்டவணை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஏடிஎம்னு சொல்லக்கூடிய அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் ஆகிய மாநிலங்கள்ல பழங்குடியினர் பகுதியை நிர்வாகம் பண்றது 6வது அட்டவணை. 7வது வந்து கூட்டாட்சி அமைப்பு, மத்திய பட்டியல், மாநில பட்டியல் இதுக்குள்ளதான் வரும். சோ அதுக்கப்புறமா 8 வந்து மொழிகள். மொழிகள் எத்தனை அப்படின்னா 8. அதுக்கப்புறமா 9 வந்து சில சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை சரிபார்க்கிறது. அதுக்கப்புறம் 10 வந்து கட்சி தாவல் தடை சட்டம்னா இதுக்குள்ளதான் கொண்டு வந்தாங்க. கட்சி மாறுதலுக்கு எதிரான சட்டம். 11, 12 பஞ்சாயத்து ராஜ். 11 பஞ்சாயத்து, 12 வந்து நகராட்சி. 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? 73rd, 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா உங்களுக்கு அதுல சேர்த்திருப்பாங்க.
அடுத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க. மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்களுக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கவர்னர் இருப்பார். ஆனா யூனியன் பிரதேசங்களாக இருந்தா அங்க யார் சொல்றா? துணைநிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவோம். துணைநிலை ஆளுநர். இந்த துணைநிலை ஆளுநர்களா வந்து பிரசிடென்டோட டைரக்ட் கண்ட்ரோலுக்கு கீழே வருவாங்க. சரிங்களா? சோ மாநிலங்கள் தன்னாட்சி அதிகாரம் கொண்டவை, ஆனால் யூனியன் பிரதேசங்கள் மத்திய அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குது. அப்ப அதுல இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடு என்னன்னா தன்னாட்சி அதிகாரம். அவங்க தானா டிசிஷன் மேக் பண்ண முடியாது. அது 2வது அட்டவணையில் யாருடைய சம்பளம் மற்றும் படிகள் வந்து சொல்லப்படல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2வது அட்டவணையில யார பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டால அப்பாயிண்ட் பண்ணப்படக்கூடிய அத்தாரிட்டிஸ்க்கு மட்டும்தான். உதாரணமா பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், சரிங்களா, வைஸ் பிரசிடென்ட், கவர்னரு, சபாநாயகர், இந்த மாதிரி முக்கிய பதவிகளோட சம்பளத்தை தான் சொல்றாங்களே தவிர ஒரு மாநில அரசின் அங்கமா இருக்கக்கூடிய முதலமைச்சரை பத்தி சொல்லல. ஆளுநரும் மாநில அரசின் அங்கமாக இருந்தாலும் இவர் மத்திய அரசினுடைய பிரதிநிதி தான். அதனால இவரை பத்தின விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ முதலமைச்சர் பத்தி செகண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படல. 3வது அட்டவணை யாருடைய பதவி பிரமாணத்தை பத்தி விவரிக்கல அப்படின்னு கேக்குறாங்க. பதவி பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு. சோ அட்டவணைகள்ல ரொம்ப முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு பகுதிகளையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் தான். சரிங்களா? சோ அப்ப அப்படி பார்க்கும்போது 3வது அட்டவணை அப்படின்னு சொல்லும் போது அதுல மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் அதுக்குள்ள வருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கான வேட்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த அட்டவணைக்குள்ள வருவாங்க. ஆனா வந்து யாருடைய பதவி பிரமாணத்தை பத்தி விவரிக்கல அப்படின்னு சொன்னா குடியரசுத் தலைவர் அவருடைய அந்த பதவி பிரமாணம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்காது அப்படின்னா 3வது அட்டவணையில விவரிக்கப்பட்டிருக்காது. அதாவது இந்திய ஒன்றிய அமைச்சர்களினுடைய அந்த பதவி பிரமாணம் உறுதிமொழி இருக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிஸ் இருக்கும், உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கும், தலைமை கணக்கு தணிக்கையாளர் இருக்கும், மாநில அமைச்சர்கள் இருக்கும், சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் இருக்கும், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாமே 3வது அட்டவணையில வருவாங்க. ஆனா யாரு மட்டும் வரமாட்டாங்கன்னா இந்திய அரசின்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட் வரமாட்டாரு. ஒரு மாநில அரசின் தலைவராக இருக்கக்கூடிய கவர்னரும் அதுல என்ன செய்ய மாட்டாருன்னா வரமாட்டாரு. இவங்களுடைய பதவி பிரமாணம் உறுதிமொழிகள் இதுல சொல்லப்பட்டிருக்காது. சோ கொஸ்டின் ஏரியா உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப 2வது அட்டவணையில யாரோட சம்பளத்தை பத்தி சொல்லல அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இது ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் இருக்கு பாருங்க. பிரசிடென்ட், கவர்னர், சபாநாயகர் இவங்க 3 பேரோட சம்பளத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா முதலமைச்சர் பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? இது 2வது அட்டவணை. ஆனா இங்க 3வது அட்டவணை உறுதிமொழியில கவர்னரும் பிரசிடென்ட் பத்தியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. 4வது அட்டவணை எதன் அடிப்படையில் மாநிலங்களினுடைய அந்த இதை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது மாநிலங்களவையில மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான விதிகள் எல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அப்ப எதை பேஸ் பண்ணி ஒதுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய மக்கள் தொகையை பேஸ் பண்ணி இவ்வளவு மக்கள் தொகைக்கு ஒரு ஆள் அப்படின்ற ஒரு நபர்ல தான் ரெப்ரசன்டேட்டிவா தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ ராஜ்யசபா இடங்கள் அப்படிதான் ஒதுக்கப்படுது. சரிங்களா? அடுத்து 5வது அட்டவணை அப்படின்னு சொல்லும் போது ஒரு பகுதியை அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட்டுக்கு தான் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. ஒரு பகுதியை அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதியாக பட்டியல் பகுதி மற்றும் பழங்குடியினர் நிர்வாகம் கட்டுப்பாடு தொடர்பானதுல அதுல எந்த ஒரு பகுதியுமே அட்டவணைப்படுத்தப்பட்ட ஷெட்யூல்டு ஏரியாவாக அறிவிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடியவர் யார்? பிரசிடென்ட். அதுக்கு பின்னாடி பார்லிமெண்ட் இருக்கிறது, அதெல்லாம் 2வது. அறிவிக்கும் அதிகாரம் யாரு அப்படின்னா பிரசிடென்ட் தான். 6வது அட்டவணையில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எதெல்லாம் சேராது, அவங்க ATM ஸ்கொயர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அசாம், திரிபுரா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மேகாலயா, மிசோரம். மேகாலயா, மிசோரம். எது வராது அப்படின்னா மணிப்பூர் வராது. சோ இந்த டிஃபரன்ஷியேட் நமக்கு பண்ண தெரியும். சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. 6வது அட்டவணை அசாம், திரிபுரா, மேகாலயா மற்றும் மிசோரம் ஆகிய 4 மாநிலங்களின் பழங்குடியின பகுதிகளை மட்டும்தான் சொல்லுது அப்படின்னு. அடுத்து 7வது அட்டவணையில இருக்கக்கூடிய பொதுப்பட்டியல்ல தற்போது எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 7வது அட்டவணை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு பிரிக்கிறாங்க இல்லையா? இப்ப சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 52 துறைகள் எத்தனைல இருக்கு அப்படின்னா பொதுப்பட்டியல்ல இருக்கு. 52 பொதுப்பட்டியல்ல இருக்கு. சோ இந்த பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு மேல மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் இயற்றலாம். இதுல யாரோட பவர் ஓங்கி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல மத்திய அரசனுடைய அதிகாரம் தான் அதிகமானது. எஞ்சிய அதிகாரங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் தான் உயரிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது 8வது அட்டவணையில எத்தனை மொழிகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14 மொழிகள் இருந்துச்சு. அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை மொழிகள்னா 14 மொழிகள். இப்ப எத்தனை மொழிகள் இருக்குன்னா 22 மொழிகள் இருக்கு. சரிங்களா? இப்ப 22 மொழிகள் இருக்கு. இந்த கடைசியாக சேர்க்கப்பட்ட மொழிகளும் இருக்கு. அது நம்ம வந்து அந்த டாபிக் வரும்போது பார்க்கலாம்.
அடுத்து 21வது சட்ட திருத்தத்தின் மூலம் 8வது அட்டவணையில சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மொழி என்ன கொஸ்டின் கேட்கலாம். 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 21வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 15வது மொழியாக எந்த மொழி சேர்க்கப்பட்டுச்சு? சிந்தி மொழி தான் சேர்க்கப்பட்டுச்சு. அடுத்து வந்து பாருங்க 71வது சட்ட திருத்தத்தின் மூலமாக கொங்கணி, மணிப்புரி, நேபாளி ஆகிய 3 மொழிகளும் 8வது அட்டவணையில சேர்த்தாங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாருங்க 92வது சட்ட திருத்தத்தின் மூலமாக எத்தனை மொழிகள் 8வது அட்டவணையில சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா போடோ, டோக்ரி, சாந்தலி, மைதிலி கடைசியில சேர்ந்த 4 மொழிகள் ரொம்ப முக்கியமான மொழிகளாக இருக்கும். சோ அதையும் பாத்துக்கோங்க. 8வது அட்டவணையில அங்கீகரிக்கப்படாத முக்கியமான மொழி எது கொஸ்டின் கேட்கலாம். இப்படிதான் நம்ம சட்ட திருத்தத்தை மாதிரி தானே படிச்சுட்டு போயிருப்போம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆங்கிலத்தை நம்ம அலுவல் மொழியாக பயன்படுத்தினாலும் 8வது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜஸ்ல ஒன்னா கிடையாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ 9வது அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 9வது அட்டவணை முதல்ல என்னது? நிலச்சீர்திருத்தங்கள் தொடர்பானது, மாநில சட்டங்கள் தொடர்பான ஒழுங்குமுறையை கையாளுறது, ஜமீன்தாரி முறையை ஒழிக்கிறது. இதெல்லாம் 1951ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதல் சட்ட திருத்தம். சரிங்களா? அதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். சோ முதலாவது சட்ட திருத்தம். இதன் அடிப்படையில அதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்படுறது அப்படின்றத அடிப்படையில அதுல சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து பாதுகாக்கிறதுக்காக 9வது அட்டவணை. நம்மளோட அந்த 69% இடஒதுக்கீடு கூட இதுக்குள்ளதான் வச்சிருக்கிறாங்க. இருப்பினும் 2007க்கு அப்புறமா உச்சநீதிமன்றம் ஒரு ரிவ்யூ நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஏப்ரல் 24, 1973க்கு அப்புறமா ஜுடிஷியல் ரிவ்யூக்கு இந்த ஷெட்யூல்ல இருக்கக்கூடியதும் உட்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணாங்க. அடுத்ததா பாருங்க 9வது அட்டவணையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் ஜமீன்தாரி முறையை ஒழிப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா என்னது அப்படின்னா 9வது அட்டவணை. அடுத்து எந்த வழக்குக்கு பிறகு 9வது அட்டவணை நீதி புனராய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னா 1973 மற்றும் ஏப்ரல் 24க்கு அப்புறமா 9வது அட்டவணையில சேர்க்கப்படக்கூடிய சட்டங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிச்சு. அது எந்த கேஸ்னா கேசவானந்த பாரதி கேஸ். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய 69% இடஒதுக்கீடு எந்த அட்டவணையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 9வது அட்டவணையில தான் ஜெயலலிதா அம்மையாரால வைக்கப்பட்டது. சமூக நீதி தாரகை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா 10வது அட்டவணை. 10வது அட்டவணை அப்படின்னு சொன்னாலே அது கட்சித்தாவல் தடை சட்டம். அதை பத்தி சொல்லக்கூடியது. சோ இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. 52வது சட்ட திருத்தம் 52வது சட்ட திருத்தம் 1985 அந்த மூலமாக தான் இந்த அட்டவணை கட்சித்தாவலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அட்டவணை. சரிங்களா? சோ அதுக்கப்புறமா கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கும் போதுதான் இதை கொண்டு வந்தாங்க. 52வது சட்ட திருத்தம் 1985. அடுத்து கட்சித்தாவல் தடை சட்டத்தினுடைய அடிப்படையில ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் எப்பவுமே யாருக்குதான் இருக்கு அப்படின்னா அவைத்தலைவர், லோக்சபா ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. ஸ்பீக்கர் சட்டமன்றத்தினுடைய அவைத்தலைவருக்கு மட்டும்தான் ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம், அவர் வந்து சில காரணங்களுக்காக தகுதி நீக்கம் பண்ணலாம். சுயேட்சையா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு கட்சியில போய் சேர்ந்தாலோ, கொறடாவினுடைய அந்த உத்தரவுக்கு அகைன்ஸ்டா வாக்களிச்சாலோ, இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் சேரலாம். சோ வந்து சுயேட்சை உறுப்பினர்கள் மற்றொரு கட்சியில சேர்ந்தா அவங்களுடைய பதவி என்னவாகும் அப்படின்னா ஒரு சுயேட்சையா நின்று ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. இப்ப சச்சின் வந்து நியமன உறுப்பினர். இப்ப இன்கேஸ் வந்து அவர் சுயேட்சையா ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சவரா இருந்து திருப்பி போய் ஏதாவது ஒரு கட்சியில போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொன்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர் என்ன செய்யப்படுவார் அப்படின்னா பதவி பறிக்கப்படும். அடுத்து நியமன உறுப்பினர்கள் எத்தனை மாதங்களுக்கு ஒரு கட்சியில சேரலாம் அப்படின்னா இப்ப நியமன உறுப்பினர் சச்சின் டெண்டுல்கர் நியமன உறுப்பினர் அப்படின்னு சொன்னா அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு 6 மாதங்களுக்குள்ள தேவைன்னா ஒரு கட்சியில போய் சேர்ந்துக்கலாம். சரிங்களா? நியமன உறுப்பினர்கள் பதவியேற்ற 6 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு கட்சியில சேரலாம். அதற்கு பிறகு சேர்ந்தா தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறமா 11வது அட்டவணை வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க 1992ஆம் ஆண்டு 73வது சட்ட திருத்தத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இது பஞ்சாயத்து ராஜ். இதுல 29 விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? சோ வந்து எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க 73வது சட்ட திருத்தம். 11வது அட்டவணையில எத்தனை அதிகார வரம்புகள் இருக்கு அப்படின்னா 29. சரிங்களா? 29. 12வது அட்டவணை எதை பத்தி சொல்லுதுன்னா நகராட்சிகளை பத்தி சொல்லுது. ஆப்ஷன் ஏ. 12வது அட்டவணை நகராட்சிகளை பத்தி சொல்லுது. இது 1992 தான். ஆனா 74வது சட்ட திருத்தம். சரிங்களா? சோ இந்த அட்டவணைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த 12வது அட்டவணையில எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த முதல்ல வந்து 29ன்னு பார்த்தோமா, இந்த 12வது அட்டவணையில 18 பகுதிகள் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. இந்தியால எத்தனை வகையான நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு அப்படின்னா நகராட்சி, மாநகராட்சி, கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 வகையான நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு. பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகராட்சி சட்டங்கள் யாருடைய காலத்துல நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா PV நரசிம்மராவ் அவர்களுடைய காலத்துலதான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இயற்றப்பட்டது. சோ
இதோட இந்த அட்டவணை பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்ம கொஸ்டின்ஸை முடிச்சிருக்கோம். ஸோ நீங்க தொடர்ந்து நம்மளோட சேனல்ல இருக்கும்போது உங்களுக்கு இது மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.